ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நேற்று நாம கொடுத்திருந்த லெவல்ஸ். நேற்றைய மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, நேற்றைய மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் பக்கத்திலே வரல. ஓப்பன் ப்ரைஸ் 23,100 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்தே ஒரு சப்போர்ட் எடுத்து நேராக நாம் சொல்லியிருந்த அந்த 200 அதை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே தான் போயிருக்கான். 250 ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் இப்போ அங்கேயே தான் சைட்வேஸ் போய் முடிச்சிருக்கான். ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,493, 23,372, 23,128, 23,006. இதுதான் இன்னைக்கு உண்டான S1 R1 R1 R2 S2. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஓப்பன் ப்ரைஸ் நேற்று ஓப்பன் ப்ரைஸ் 23,128 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். சாரி, 23,099 அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பேன். அது தப்பு. 128 அப்படின்றது தான் நேற்றைய ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மேலே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். மார்க்கெட் நேற்றைய ஹை 270, நேற்றைய ஹையை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ண உடனே மேலே போயிடுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. 300க்கு மேலே நின்று பிரீமியம் சப்போர்ட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டால் தொடர்ந்து மேலே போக முடியும். 300 மேலே போனதுக்கு அப்புறமும் 350ல் ஒரு ஸ்டாப் இருக்கு. 350 ஸ்ட்ரைக் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேகம் அதிகமாகி நல்ல ஒரு பெரிய ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 150 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 150 பிரேக் பண்ணா அப்படின்னாலுமே அடுத்தடுத்த 50 ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்டாப் தான் இருக்கு. ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே தெரியல பிரீமியத்தை பொறுத்தவரையும் இப்போதைக்கு. ஓகே, ஏடிஎம்ல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 186 பாயிண்ட் வச்சுருக்கான். இது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் தான். நிஃப்டிக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் ஓப்பனிங்லேயே கரைச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோ டவுனாக தான் ஆகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டாப்ஸும் இங்கே இருக்குது. ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போக வேண்டிய இடம் இப்போதைக்கு இல்லை. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, இது ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ். ப்ரீமியத்தில் நாம் என்னெல்லாம் லெவல்ஸ் மார்க் பண்ணணும், எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் டெய்லியுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.